பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூர் கிராமத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலத்தில் விலங்குகளை தடுக்க சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி ஒரு பெண் உட்பட இருவர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். விவரங்களை வழங்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வெண்பாவூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மருதை மகன் பெரியசாமி 62 வயது இவருக்கு மற்றும் அதே ஊரை சேர்ந்த கந்தசாமி மனைவி செல்லம்மாள் 55 வயது இவருக்கு. இவர்கள் இருவரும் வெண்பாவூர் கிழக்கு பகுதியில வனப்பகுதி ஒட்டி இருக்கிற தங்களது விவசாய நிலத்துல மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றி, மான், நரி, மயில் உள்ளிட்ட வனவிலங்குகள் சேதப்படுத்துவதை தடுத்திட அந்த பெரியசாமி என்பவர் தனது வயலை சுற்றி சட்டவிரோதமாக மின்வேலியை அமைத்திருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில மக்காச்சோள பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளித்த பெரியசாமியும் அந்த பக்கத்து நிலத்துக்காரரான செல்லம்மாளும் இன்று வயலுக்கு சென்றிருந்த நிலையில எதிர்பாராமல் அந்த மின்வேலியில சிக்கி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் ரெங்கராஜ் அளித்த புகாரின் பேர்ல கைகளத்தூர் போலீசார் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் தலைமையில சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த உயிரிழந்தவர்களின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மக்காச்சோளை பயிரை காக்க சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில சிக்கி ஒரே கிராமத்தை சேர்ந்த இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில அவர்களது உறவினர்கள் உள்ளிட்ட குடும்பத்தாரை பெரும் சோகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.